ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துருக்க ஸ்பைசஸுடைய பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டு எடுத்தால் நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.